ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு புது சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கிளாம்பாக்கம் பக்கத்துலன்னு சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போவாங்க. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதில் பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க. இந்த பிரைஸை கம்பேர் பண்ணும்போது அப்பார்ட்மெண்ட்டோட பிரைஸ் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக 15 லட்சம் கம்மியாக, அதை விட அதிகமான சைஸ். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க, வீடாகவும் கொடுக்குறீங்க. ஆமாம் ஆமாம், இடத்துடன் கூடிய வீடு. அதுவும் அந்த பில்டிங் தெரியுது இல்லைங்க சார், அந்த பில்டிங்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் ரோடு சார், அங்கே தான் பஸ் நிற்கும். இங்கேருந்து ஏறினா நேராக கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கரெக்டாக 3 கிலோமீட்டர். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனும் 2.5 கிலோமீட்டர் நம்ம லொக்கேஷன். 7 லட்சம் தான் அங்கே லேண்ட் வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், வீடு வேணும்னா இன்னொரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணினா கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணி கையில் கொடுத்துருவோம், வீடு கட்டி கொடுத்துருவோம். வணக்கம் நேயர்களே, நம்ம சென்னையில கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிறைய பேர் வீட்டு மனைகள், தனி வீடுகள் தேடிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள ஒருத்தரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்க பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் கொண்ட பொதிகை கார்டன் மனைப்பிரிவு கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கு. மொத்தம் 55 வீட்டு மனைகளை கொண்ட இந்த மனைப்பிரிவோட எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு தியாகு அவர்களிடம் கேட்டு விடுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் மக்களே, நான் உங்கள் தியாகு பிரீமியர் ஹவுசிங்லேருந்து. இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸில். இந்த கிளாம்பாக்கத்தில் டெவலப்மெண்ட்டை கிபின்னு 2ஆக பிரிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின் 2ஆக பிரிக்கலாம். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் ஒரு 3500 அந்த ரேஞ்சில். இப்போது இந்த சரௌண்டிங்கில் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு 6500 7,000 ரூபாய், ரொம்ப ஷார்ட் பீரியட் எடுங்க. அந்த மாதிரி லொக்கேஷன் தான் இப்போ ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்குங்க. ஒரு ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு புது சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கிளாம்பாக்கம் பக்கத்துலன்னு சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போவாங்க. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதில் பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க நம்ம சைட்டு. பஸ் போகிற ஆன் ரோட் சைட்டுங்க. நாம் இப்போ இருக்கிறது ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 3rd ஸ்டேஷன். இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டாக சைட்டு ஒரே ரோடு தாங்க நம்ம சைட்டு. கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் மக்களே. இப்போது நாம் சொன்னால் இங்கே சைட்டில் இங்கே ஸ்டேஷன்லேருந்து போகிற 2.5 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அது போக கடைங்க, சூப்பர் மார்க்கெட்டு, பெட்ரோல் பங்க் எல்லாமே இந்த லொக்கேஷனில் இருக்குது. நம்ம சைட்டில் இடம் வாங்கினீங்க அப்படின்னா இன்றைக்கி வாங்கி நாளைக்கே நீங்கள் பிடிச்சின போயிடலாம். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். என்னடா ஊரை பார்க்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா, இது இன்னொரு வேங்க. நம்ம வண்டலூர்லேருந்து டுவர்ட்ஸ் படப்பப்போதில் ரோடு 8 வே ட்ரக் ரோட்லேயும் நம்ம சைட்டுக்கு போகலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூபி லேண்ட்மார்க் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட். நம்ம வண்டலூர்லேருந்து டுவர்ட்ஸ் படப்ப போகும்போது ரூபி அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்தால் இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் நம்ம சைட் இருக்குங்க. இந்த ரோடு உள்ளே போகிற ரோடும் பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு ஆக்கியிருக்காங்க. அந்த ரோடுலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக திரு தியாகு அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே கிளாம்பாக்கத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் இருக்குது. நம்ம சைட்டு 4 பக்கமும் வீடுகள் இருக்குது இல்லையா. நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்னென்ன சைஸில் இருந்து பிளாட் இருக்குது? நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு சார், ரெராவோட இருக்குது. ஆல் வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்குது. ப்ராஜெக்ட்டில் மினிமம் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 33 அடி ரோடு, 24 ரோடு கொடுத்துருக்கோம், இபி லைன் கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் சீவேஜ் லைனுக்கு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம், காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, கிராண்ட் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சிமெண்ட் ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2 வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லி ரெசிடென்ஷியலுக்குள்ளே இருக்கிற சைட் தான் நம்ம சைட்டு. சார், நான் வரும்போதே பார்த்தேன் வந்து கவர்மெண்ட் பஸ்லாம் நம்ம சைட் வழியாக கிட்டல போகுது இல்லையா. நம்ம சைட்லேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம்? அதுவும் அந்த பில்டிங் தெரியுது இல்லைங்க சார், அந்த பில்டிங்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் ரோடு சார், அங்கே தான் பஸ் நிற்கும். இங்கேருந்து ஏறினா நேராக கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கரெக்டாக 3 கிலோமீட்டர். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனும் 2.5 கிலோமீட்டர் நம்ம லொக்கேஷனுக்கு. சரி சார், நம்ம பஸ் ஸ்டாப் வந்து சைட்லேருந்து கரெக்டாக எவ்வளோ மீட்டர் இருக்கும்? கரெக்டாக ஒரு 400லேருந்து 450 மீட்டர் தான் இருக்கும் சார். 450 மீட்டர் தான், நடந்தே போயிடலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சார். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து இடம் தேடிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டும் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆமாங்க சார். இந்த இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து இப்போ இடம் வாங்கும்போது இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து க்ரோத் ஆகிருக்கும்? இந்த எல்லா லொக்கேஷனுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயம்பேடு, பாரிஸு இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போடும்போது மிக கணிசமான வேலையில் தான் இருந்தது. அந்த போட்ட ஷார்ட் பீரியடில் தான் ஒரு 2 வருஷம் 3 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு இருந்துச்சு. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் தான் ஆகுது. இப்போ 6க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ரூபா விற்று இடம் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபா சொல்கிறாங்க.
நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான். நம்ம சைட்டில் இப்போதைக்கு நீங்கள் இடம் வாங்குறீங்க, இப்போ நாம் போட்டிருக்கிற விலையிலேருந்து கிட்டத்தட்ட ஷார்ட் பீரியடில் 2000 ரூபாய் ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது 4th ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இந்த லொக்கேஷன் நம்ம 2000 ரூபாய்க்கும் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த லொக்கேஷனில். அதை வச்சு தான் நம்ம இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். ஓகே ஓகே. நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணாக்கி நான் 2 வருஷம் கழிச்சு 2500 ரூபாய் கண்டிப்பாக சார். கண்டிப்பாக இடம் வாங்குறவங்க வந்து சைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் இருக்குது? அது தெரியறது வந்து ஸ்ரீநிகேதன் ஸ்கூலு. அந்த ஸ்கூல் வந்து ஆமாம். அந்த ரூபி பில்டிங் அந்த பக்கம் ஆல்வின் ஸ்கூல் இருக்குது. சரி. இந்த பக்கம் ஹோலிசா இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல், ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. நான் சொல்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதை தாண்டி லோக்கல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த லொக்கேஷனில். அது மட்டும் இல்லை, இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் எஸ்ஆர்எம், கிரசன்ட்டு, பெரி, அப்போலோ, தனலட்சுமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி டு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சைட்டு. ஸோ இப்போ நம்ம சைட்டு வந்து கரெக்டாக வந்து பிரைம் லொக்கேஷன் தான் போட்டிருக்கீங்க, வீடுகள்லாம் இருக்குது. ஆமாம், வீடும் கட்டக்கூடிய சைட்டு தான். நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்களா? நம்மளோட மேஜர் கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்குமே வீடு கட்டி தரது நம்மளோட மோட்டோ. ஊரப்பாக்கம் சரௌண்டிங்கில் லேண்டோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மினிமம் லேண்டு நியர்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபாய். அப்பார்ட்மெண்ட் எடுத்தால் கூட இன்றைக்கி 70 லட்சம் 80 லட்சம் கீழே அப்பார்ட்மெண்ட்டே இந்த லொக்கேஷனில் நியர்பையில் கிடையாது. அந்த லொக்கேஷனில் நம்ம லேண்ட் வெறும் 38 லட்சத்துக்கும் வீடு ஒரு 58 லட்சம் 2 பெட்ரூம் வீடும் இந்த லொக்கேஷன் நம்ம கட்டி கொடுக்குறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைஸ்க்குள்ள போயிடலாம். இங்கே வந்து லேண்ட் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? நம்ம ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4777 ரூபாய். இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதர் கார்னர் ஆகலாம், ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங், எதுவாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் பிளாட் முத கொண்டு இருக்குது, கமர்ஷியல் பிளாட் முத கொண்டு இருக்குது, வந்தால் வாங்கிக்கலாம். சார், இப்போ வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸே வந்து 70 லட்சம் மேலே போயிட்டு இருக்கு. ஆமாம். இங்கே வந்து வில்லா வந்து என்ன ப்ரைஸில் கட்டி கொடுக்குறீங்க? இல்லை, நாம் போடுற வில்லா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் சார். நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு 48 லட்சத்தில் ஒன் பெட்ரூம் கட்டி கொடுத்துடலாம், இல்லை ஒரு 60 லட்சம்னா 2 பெட்ரூம் கட்டி கொடுத்துலாம். லேண்ட் ஒரு 38 லட்சம் வரும் சார். அதுக்கு மேலே கட்டுறதுன்றது உங்களோட தேவையின் அடிப்படையில் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக 15 லட்சம் கம்மியாக, அதை விட அதிகமான சைஸ். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க, வீடாகவும் கொடுக்குறீங்க. ஆமாம், இடத்துடன் கூடிய வீடு. அதை தாண்டி வந்து அப்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா யூடிஎஸ் தான். நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட அதில் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 தான் இருக்கும். நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினா 800 தனக்கும் நமக்கு உண்டான இடம். ஆமாம், நமக்கு கீழே நமக்கு சொந்தம், மேலே நமக்கு. ஆமாம். சார், இப்போ நம்ம அந்த சைட்டில் வந்து ஒரு பிளாட் வாங்குறதுக்கு கஸ்டமர்கிட்ட வந்து டவுன் பேமெண்ட் அவங்க எவ்வளோ வச்சுருக்கணும்? நம்ம சைட்டில் வாங்கணும் அப்படின்னா முன்பணம் லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் இருந்தாவே போதும். 7 லட்சம் தான் அங்கே லேண்டு வாங்கிக்கலாம். ஆமாம். வீடு வேணும்னா இன்னொரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணினா கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணி கையில் கொடுத்துருவோம், வீடு கட்டி கொடுத்துருவோம். 9 லேக் இருந்தால் தனி வீடாகவே வாங்கிக்கலாம், வாங்கி கொடுத்துருவோம். பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க பேங்க்கில்? அது ஆக்சுவலாக கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்த ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நாமளே 80 to 90% பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணுவோம். ஆல் பேங்க் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க. பேங்க் பொறுத்தவரையும் லோன் பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், சைட் விசிட்டுக்கு எப்படி சார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? நம்மளே பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணுவோம். ஆல் ஓவர் சென்னை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபேமிலியாக வாங்க, நாமளே பிக்கப் ட்ராப் சைட் அரேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி இப்போ விட்டுட்டிங்கன்னா இந்த லொக்கேஷனில் இடம் கண்டிப்பாக இடமோ வீடோ நீங்களே சூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் இப்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எந்தளவு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய எவ்வளோ எர்லியஸ்ட் பாசிபிள் வரீங்களோ உங்களுக்கு தேவையான பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்கள் தெரிய ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்மளே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ.